என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? கோயிலுக்கு போவாங்க. சரி. இவனும் ரீசன்ட் டேஸா அடிக்கடி கோயிலுக்கு போய் அப்புறம் நான் நிறைய பொங்கல் சாப்பிடுறேன். நான் போவேன். நிறைய பொங்கல் சாப்பிடுறேன் நான் போவேன். பொங்கல் உனக்கு அப்படி பிடிக்குமா? பொங்கலுக்கு பதிலா புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆயிரானா? ஹலோ, பொங்கல்னா பொங்கல் வைங்க, அதை விட்டு புளியோதரை வச்சிட்டு இருக்கீங்க என்ன? பொங்கல் அதிகமா சாப்பிடக்கூடாது ராஜா. ஏன்? இந்த பாரு, அங்கங்க கட்ஸ் எல்லாம் வருது இல்ல? உங்களுக்கு மட்டும் கட்சி எவ்வளவு சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு? பொங்கல் எவ்வளவு சாப்பிடுவேன்? நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பேன். நாள் முழுக்க சாப்பிடுறது எங்களுக்கு தெரியுது தம்பி. அதை கொஞ்சம் குறைக்கிற ஐடியா இருக்கா? குறைக்கிற ஐடியா இல்ல, நிறைய சாப்பிட்ற ஐடியா தான். இன்னும் கொஞ்சம் ஏத்துற ஐடியா தான் இருக்கிய. ஆமா, குறைக்கிற ஐடியா எல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நடக்காது நடக்காது நடக்காது. பிள்ளை எங்க கோயிலுக்கு போறது? கோயிலுக்கு போவாரு, ஆனா நீ கூட்டி போக மாட்டார். ஏன்? கொரோனா அவன் உனக்கு பிரசாதமாவது வாங்கி கொடுத்து தர்றாரா? பிரசாதம் வாங்கி தரல, கோயில தான் பிரசாதம் கொடுப்பாங்க. ஆமா. இங்களா பிரசாதம் செஞ்சு மாட்டாங்க. ஒரு பையன் பொங்கல் செஞ்சுட்டாங்கன்னு ஆசையா கேட்டாச்சுன்னா அதெல்லாம் தர முடியாதுடா அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கீங்களாமே. ஏன்? செய்ய தெரியாது சார். செய்ய தெரியாதோ? முன்னாலே செஞ்சு இல்லம்மா, இப்ப ஏன் செஞ்சு பண்ற? சரி, அப்போ உங்க அம்மா வந்து வேற எதுவும் நல்லா சமைப்பாங்க? பிரியாணி. ஏன் மத்ததெல்லாம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்காது. அம்மா ஊட்டு 5 நிமிஷம் மட்டுவாங்க. அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சந்தோஷமா ஆளு போய் கை கழட்டி வந்து நம்ம உட்காந்துக்குவேன். சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டு வித்துருவேன். என்னடா நீ ஒழுங்கா டயத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல? மம்மி குத்தான ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுவேன். பார்த்தா அப்படி தெரியலையாப்பா. இப்ப அவனே சொல்றான் பாரு. ரைட்டு, கை தடுவேன் தம்பி. வணக்கம் தம்பி. இப்ப உங்க அம்மா வந்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்காங்களாம். என்னன்னு கேப்பமா? காலையில ஏஞ்சிக்கும் போதே அழுதுட்டே ஏஞ்சிப்பான். ஆமா, பிரஷ் வச்சு அறவர் அந்த பல்லே அழுதுரும் போல. பல்லு பளிச்சுட்டு இருக்கலாமா? 1/2 மணி நேரமா பல்லு தேய்க்க நீ? அப்ப அவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண, பல்லு வளர்க்கவே முடியாது என்னால. காலையில எந்திரிச்ச உடனே என்ன வகையில டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்க? என்ன தூங்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஏஞ்சிக்கிறதே 9 மணிக்கு, ஸ்கூலுக்கு 10 மணிக்கு போனோம். ஆமா, ஸ்கூலுக்கு போறது முக்கியமா தூங்குறது முக்கியமா? அத புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து.